வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. நான் பெரிதும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன், எப்படா இந்த ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டுக்கு வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வந்துடுச்சு சாம்சங் கேலக்ஸி M52 5G. அதாவது மீடியம் பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்க போகிறோம். யாரும் சொல்லாத ஒரு ரகசியத்தை இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதாவது இது ரிவ்யூ கிடையாது, இந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, இன்னும் சீக்ரெட்டான விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா, ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிடிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது டாப்பில் பாருங்கள் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. மேலே இருக்கக்கூடிய பாக்ஸில் இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸை வெளியே எடுத்து பிரிச்சிங்கன்னா சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூசர் மேனுவல், குயிக் ஸ்டார்டர் கைடு, அதுதான் பேப்பர் ஒர்க்ஸ் தான் அதுக்குள்ளாடி இருக்குது. இதை தவிர ஃபோனை தொட்டு ஃபீல் பண்ணி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒரு ப்ரீமியமான ஃபினிஷிங் பண்ண மாதிரி தான் இருக்குது. அப்புறமா உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். இதை ஒதுக்கி வச்சிடும். இதை தவிர வேறு பாக்ஸில் என்னென்ன இருக்குங்கிறத பாருங்கள். டேட்டா கேபிள் தந்திருக்காங்க. ஹை குவாலிட்டியில் டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. அதாவது கேபிள் ரொம்ப தடிமனாக இல்லை, சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தில். அதுக்கப்புறம் ஒரு சார்ஜிங் அடாப்டர். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இனி ஃபோனை ரிவீல் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள். நான் சொல்ல வேண்டியது எதுவுமே கிடையாது. ஃபோன் அந்த அளவுக்கு பக்காவாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. தாறுமாறா. அதாவது ஃபோனில் பார்த்தீங்கன்னா சீப்ராக்கு வர மாதிரி லைன்னு சொல்ல முடியாது. அங்கங்கே இப்படி டிசைன்ஸ் ரொம்ப லைனாக போட்டிருக்காங்க. செக் புக்கில் சின்னதாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லையுமே எழுதியிருப்பாங்க. நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா தான் அது தெரியும். அது மாதிரி இருக்குது. டிசைன்ஸ் ஒரு புது மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. நண்பா, இந்த கேப்பில் ஒரு விஷயம் நான் ரிவீல் பண்ணுறேன். உங்களுக்கு புரிகிற பாணியில், டாக்டர்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது, லாயர்கிட்டையும் எதையும் மறைக்கக்கூடாது. ஏன்னா அந்த ப்ரொஃபஷன் அந்த மாதிரி, அவங்க தப்பு பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியராக என்னுடைய ப்ரொஃபஷனில் நான் கரெக்டாக இருக்கேன். தப்பு பண்ணுறதுக்கு அனுமதிக்க மாட்டேன். அப்படி பெரிய ப்ரெஷர் வந்தால் கூட அப்படி அந்த பாதிப்பு என்னுடைய வியூவர்ஸ்க்கு வராத மாதிரி நான் கொண்டு போயிடுவேன். சில பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா நான் சாம்சங்கு ஜால்ரா தட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கோங்க. சாம்சங்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது இந்த 5G ஃபோனை பொறுத்த மட்டும் எந்த பிராண்டுமே இன்றைக்கு வரைக்கும் கேரண்டியாக இத்தனை பேண்டு சப்போர்ட் ஆகுங்கிற விஷயம் கேரண்டியாக கொடுத்தது கிடையாது. இத்தனை பேண்டு இந்த ஃபோனில் சப்போர்ட் ஆகும் கேரண்டியாக சொல்கிறது கிடையாது. இவ்வளோ பேண்டு சப்போர்ட் இருக்குது அவ்வளோதான் சொல்லுவாங்க. நீங்கள் நாளைக்கு ஒரு சிம் வாங்கி போட்டதுக்கப்புறம் அந்த பேண்டு சப்போர்ட் ஆகலைன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. ஆனால் சாம்சங்கை பொறுத்த மட்டும் அந்த விஷயத்தில் இவங்க கேரண்டி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா ப்ரைவசி விஷயத்தில் ஆப்பிளுக்கு அடுத்தபடியாக ப்ரைவசிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது சாம்சங். அதாவது நம்ம பாடுபட்டு உழைச்சி நம்ம சில விஷயங்கள் வச்சுருப்போம், காசு சம்பாதிச்சு வச்சுருப்போம். சில டெக்னாலஜி கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே இருந்து அதை ரத்தத்தை உறிஞ்சிற மாதிரி உறிஞ்சு எடுக்கிறதுக்கு சில விஷயங்கள் அவங்க ப்ரைவசியை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கு நான் என்றைக்கும் துணை போகவும் மாட்டேன், சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன். ஒரு பிராண்ட் கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா அந்த பிராண்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணால் நீங்கள் காசு வாங்கினேங்கிற அந்த விஷயத்தை பேசுனீங்கன்னா அது எனக்கு என்ன எப்படியும் பாதிக்காது. நான் என்னுடைய வியூவர்ஸ்க்கு நான் கரெக்டாக இருக்கேன், அவ்வளோதான். இதுக்கப்புறமா சாம்சங்கை பொறுத்த மட்டும் உலக தரத்துக்கு ஹார்ட்வேர் கொடுப்பாங்க. இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் சாம்சங்கு நான் அதிக சப்போர்ட் கொடுக்குறது. ஒரு விஷயம், ஒரு பிராண்டு யார் சரி தான் ஒரு விஷயம் நல்லா பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நான் சப்போர்ட்டாக கொடுத்து தான் ஆவேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இனி இந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நண்பா, இனி குயிக் ப்ரிவியூவில் இந்த ஃபோனை பற்றி தெரிஞ்சுப்போம். ஃபோனு கொஞ்சம் ஸ்லிம்மாக தான் இருக்குது. அதாவது அளவுப்படி பார்க்க போனால் 7.4 mm இருக்குது. இன்னும் உங்களுக்கு புரிகிற பாயிண்டில் நான் சொல்ல போனால், எளிமையாக சொல்கிறதுக்கு இங்கே பாருங்கள், வீடியோ பாருங்கள். எந்த அளவுக்கு ஸ்லிம்மாக இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கும்போதே புரியும். அதாவது வெயிட் இருக்குது, ஸ்லிம்மாக இருக்குது, கையில் ஸ்லிப் ஆகாத மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் பாலிஷாக இருக்குது ஃபோனு, ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் அப்படியே ஃபோனோட பேக் சைடை பாருங்கள். 3 கேமரா தந்திருக்காங்க. மெயின் கேமரா, பிரைமரி கேமரா 64 மெகாபிக்சலில் இருக்குது. அப்புறம் அல்ட்ரா வைடில் நீங்கள் ஃபோட்டோவை எடுத்து ரசிக்கிறதுக்கு 12 மெகாபிக்சல். மேக்ரோவுக்கு பொதுவாக எல்லாருமே 2 தான் கொடுப்பாங்க, இவங்க 5 தந்திருக்காங்க. என்ஜாய் பண்ணிவிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. தென் அப்படியே ஃப்ரண்டில் வந்துட்டிங்கன்னா செல்ஃபி எடுக்கிறதுக்காக 32 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. போதுமான அளவு இருக்குது.
அதாவது போதுங்கிற அளவுக்கு செல்ஃபி ஃபோட்டோ உங்களுக்கு அந்த அளவுக்கு அவுட்புட் நல்லா வரும். சாம்பிள் உங்களுக்கு 20 நாளுக்கு அப்புறம் செக் பண்ணுறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் சாம்சங் ஃபோனை ரிவ்யூ பண்ணுறதுல கேமரா எல்லாமே நான் நினச்சதை விட அவுட்புட் நல்லாவே வரும். அந்த மாதிரி தான் சாம்சங் பண்ணுவாங்க. அப்புறம் இதில் 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. ஸ்க்ரீனை பாருங்கள், ஸ்க்ரீனுக்கு வந்துடலாம். ஸ்க்ரீனை பொறுத்த மட்டும் 6.7 இன்ச்சில் Infinity O சூப்பர் AMOLED டிஸ்பிளே பயன்படுத்தியிருக்காங்க. தாறுமாறு டிஸ்பிளே பார்க்கும்போதே தெரியும், கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 120 ஹெட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டு கொடுத்துருக்காங்க. வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதாவது ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷை வந்து உங்களால் இந்த வீடியோவில் பார்க்க முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன், பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃபோனில் NFC தந்திருக்காங்க, சாம்சங் பே இருக்குது. அப்புறம் ரேமை பொறுத்த மட்டும் 6GB வேரியண்ட்டும் இருக்குது, 8GB இருக்குது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரேஜ் வந்துடும். இதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் சிஸ்டத்துக்குள்ளாடி வந்துடலாம். OS வந்து பார்த்தீங்கன்னா Android 11 OS தான் லோட் பண்ணியிருக்காங்க. One UI 3.1 ரன் ஆகுது. சாம்சங்கை பொறுத்த மட்டும் என்ன தான் கஸ்டம் ரோம் இவங்க கொடுத்தாலும் பக் ஃப்ரீயாக இருக்கும். அதாவது என்ஜினியர்ஸ் வந்து அந்த மாதிரி மெயினான விஷயம் சாஃப்ட்வேர் இதில் தான் டஃப்பான ஒர்க் எல்லாமே இருக்கும். எல்லாருமே எஃபோர்ட் போட்டு பண்ண மாட்டாங்க. சாம்சங்கை பொறுத்த மட்டும் அவங்க சாஃப்ட்வேர் டீமுக்கு வந்து ரிவார்டே பண்ணுவாங்க. அதனால தான் அவங்களுடைய சாஃப்ட்வேர் இன்றைக்கு வரைக்கும் பக்காவாக ப்ரைவசிக்கு வந்து செக்யூராக வந்து இருக்கிறதுக்கு காரணம். டேட்டாவை வந்து எப்படியெல்லாம் வந்து ஹேக்கர்ஸ் டேம்பரிங் பண்ணுவாங்களோ எல்லா மெத்தடும் பார்ப்பாங்க. எந்தெந்த இதில் லூப் ஹோல்ஸ் இருக்குங்கிறத பார்ப்பாங்க. அதை அடைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குங்கிறத பார்ப்பாங்க. அந்த விஷயத்தில் இது அவங்க பக்கா. அதாவது ஆண்டி ரூபின் இருந்த காலத்தில் இருந்து, அதாவது அந்த டைம் தான் ஆண்ட்ராய்டு OS வரும்போது இவர் வந்து அந்த ஃபோனில் ரிலீஸ் பண்ணார். அதில் நல்ல ரீச் ஆனதுமாக கூகுள் பார்த்தாங்க, இதுதான் அடுத்த ஃபியூச்சர்னு அங்கே போனாங்க. ஆண்டி ரூபின் கிட்ட டீல் பேசினாங்க. ஆண்டி ரூபின் அதுக்கு ஓகே சொல்லிட்டாரு அந்த டீலுக்கு. அதுக்கப்புறமா கூகுள் கிட்ட போச்சு. கூகுள் வந்து அதுக்கப்புறம் வேறு மாதிரி கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் ஆண்ட்ராய்டுங்கிற விஷயம் வந்து பாப்புலர் ஆச்சு. அந்த டைமில் தான் மார்க்கெட்டில் வந்து சாம்சங்கும் வராங்க. கூகுள் கிட்ட இருந்து OS வாங்கினதுக்கப்புறமா தாறுமாறா கோரை வச்சு விளையாடுறாங்க. உள்ளாடி இருக்கக்கூடிய கெர்னல் அவங்களுடைய இதை வாங்கி அங்கே இந்த இன்ஜினியர்ஸ் போகிறாங்க, ஒவ்வொரு விஷயமாக கற்றுக்குறாங்க. அந்த பேஸில் இருந்தே சாம்சங் இருக்குது. அப்போ பாருங்கள் OS எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத பாருங்கள். சாம்சங்கோட OS ஒவ்வொரு லேயர்லேயும் கரெக்டாக நுணுக்கமான வேலைகளை இன்றைக்கி வரைக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. நண்பா, குயிக் ப்ரிவியூ விடவும் சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தந்திருக்காங்க. வால்யூம் ராக்கர்ஸ் பக்கத்தில் இருக்குது, பட்டன் பக்கத்தில் இருக்குது. தென் கீழே பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் தந்திருக்காங்க, மைக் பக்கத்தில் இருக்குது, ஸ்பீக்கரும் கீழே தான் கொடுத்துருக்காங்க. தென் இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிம் போடுறதுக்கு ஸ்லாட்டு. அவ்வளோதான். ஃபோன் வந்து இந்த வாட்டி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. அதாவது 51 ஸ்லிம்மாக தான் இருந்துச்சு. இதை கம்பேர் பண்ணும்போது அதை விடவும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது, ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. நல்லாயிருக்கு. இதை செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுறேன். தரமான சம்பவம் தான், நல்லா பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் செக் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு திருப்தியே வரும். ஓரளவுக்கு நம்ம பார்க்கும்போது எனக்கு இது திருப்திகரமாக இருந்தாலும் செக் பண்ணதுக்கப்புறம் சொல்லிட்டு தான் எனக்கு வந்து முழு திருப்தியை அளிக்கும். அவ்வளோதான். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிக்கோங்க. 20 நாள் தான். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம்பா. கீப் சப்போர்ட்டிங்.